Hi guys, welcome to the Sorda Yallam. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். டுடே நம்ம பார்க்க போறது ஒரு டிஃபரண்டான ரெசிபி. இந்த ஃபிஷ்ஷை வச்சு தொக்கு ஒன்று பார்க்க போகிறோம். இந்த ஃபிஷ் பேர் வந்து கனவா மீன் சொல்லுவாங்க எங்கள் வீட்டு சைடில். பட் உங்கள் சைடில் என்ன பேருன்றது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸி, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் முள் இருக்காது, எதுவும் இருக்காது, ஃப்ளஷ் மாதிரி தான் இருக்கும். ஃப்ளஷ் தான் எல்லாமே. அண்ட் இது வந்து ரொம்ப நல்லதும் கூட. நல்லதுன்னா உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடிய ஃபிஷ் இது. ஸோ இது எப்படி செய்யலாம் அந்த தொக்குன்றதை பார்த்துக்கலாம். வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தொக்குக்கான எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் பெரிய சைஸ் பூண்டை வந்து ஒரு 8 பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன சைஸாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம். இது ரொம்ப பெருசாக இருந்தது, அதனால் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து கொஞ்சம் வறுபட்டு வந்துருச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் வெங்காயம் நல்லா குழஞ்சி வரணும். இருக்கட்டும். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கனவா மீனை சேர்த்துக்கலாம். இந்த கனவா மீன் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். அதாவது மட்டன் மாதிரி தான் இதுவும், கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இப்போ இது கலந்து விட்டோடனே இதுலேருந்து தண்ணி வரும் நிறைய. அந்த தண்ணியிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த கனவா மீனும் ஸ்டார் ஃபிஷ்ஷோடைய ஃபேமிலியை சேர்ந்தது தான். நிறைய டைப் ஆஃப் ஜெல்லி ஃபிஷ், ஸ்டார் ஃபிஷ்லாம் இருக்குது. இது ஒன் ஆஃப் த ஃபேமிலி. பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு? தண்ணி நான் இன்னும் ஊற்றவே இல்லை. அதுக்குள்ளார இதுலேருந்து நிறைய தண்ணி வரும். அதனால் இது கொஞ்ச நேரம் தண்ணியிலே வேகட்டும். அப்படியே வேக வைக்கலாம். இருக்கட்டும். இப்போ இதில் கொஞ்சம் வெந்து வந்துருச்சு அந்த தண்ணியிலையே. இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். மசாலாவை கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு, அதனால நான் தண்ணி கொஞ்சம் நிறைய வச்சுருக்கேன். இது வேகட்டும். இப்போ இதை வந்து அப்படியே மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ தண்ணியில் நல்லா வற்றி நம்மளுக்கு தொக்கு ரெடி ஆகிடுச்சு சூப்பராகவே. இப்போ நான் இறக்க போகிறேன். நம்ம ஆல்ரெடி உப்பு இதில் வந்து சேர்த்துருக்கோம். தக்காளி சேர்க்கும் போதே நீங்கள் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்குங்க. நான் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன், கம்மியாக இருந்தது எனக்கு. ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கலரிக்கலாம்.
சூப்பரான கனவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்மளுடைய கனவா மீன் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். நல்லா காரம் சாரமாக சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சோறுதா எல்லாம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இப்போ என் பையன் டேஸ்ட் பண்ண போகிறான். ரொம்ப டேஸ்டா இருக்குது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.